நான் மகானல்ல மகேந்திரனா இவரா அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான கொடூரமான வில்லனா பண்ணனால ரொம்ப ரிஜிஸ்டர். நான் மகான்ல வந்து அந்த ஆன் த ஸ்பாட்டே பாத்தீங்கன்னா கிளாப் பண்ணுவாங்க. கேடி பில்லா கில்லாடி ரங்கா அப்படின்னு சொன்னா அதுல இருந்த ஒரு 3 துருவங்கள் இப்ப பெரிய துருவங்களா இருக்கு. அதுல முதல் துருவமா இருக்கிறது சூரியன், இரண்டாவது துருவம் அதான் அடுத்து சிவகார்த்திகேயன் அண்ணன், அப்புறம் விமல் அண்ணன். ஸோ அந்த 3 துருவத்துக்கூட நடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எங்களுக்கு நிறைய காமெடி ஞாபகம் வருது. மாப்பிள்ள நம்ம எத்தனை முடிஞ்சு சொல்லாதரா சொல்லாதரா. கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்துக்கு அப்புறமா எஸ்கே அண்ணனையும் சூரியனையும் மீட் பண்ணீங்களா? சூரிய பிரதர் மீட் பண்ணியிருக்கேன். அது நம்ம பேசுவோம், நார்மலாக பேசுவோம். ஓகே. எஸ்கே மீட் பண்ணணும். அப்படியா? ஆமாம், சூரிய விமல் 2 பேருமே நான் மீட் பண்ணேன். கேமராமேன். ஓகே ஓகே. ஆக்சுவலி ப்ளஸ் லைட் பண்ணிட்டு போய் ஃப்ரேமில் உட்காருவேன். ஓகே. உட்காந்துட்டு தான் ஆக்ட் பண்ணுவேன். ஆர்டிஸ்டாக பொறுத்தவரை சிவகார்த்திகேயன் நல்ல டைப், ரொம்ப ஜென்யூனான பர்சன். சூரியெல்லாம் ரொம்ப தம்பி ரொம்ப 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அதுவும் விமல் கூட இப்போ கூட ஒரு படம் பண்ணேன், பரமசிவம் பார்த்தேன் பண்ணேன். கார்த்தி சார் என்ன சொன்னார் அந்த கேரக்டர்லாம் பார்த்து? கார்த்தி சார் அவங்க அப்பாவே வந்து நல்லா பண்ணிட்டப்பா எல்லாம் பயங்கர இல்லை நல்ல. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். அந்த சல்லியர்கள் ட்ரெய்லர் பார்த்தோம். கிட்டத்தட்ட பார்க்கும்போது ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஃபிலிமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சீரியஸான ஒரு படமாக இருக்குல்ல, அது கதை கேட்கும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு மகேந்திரன் அவர்களுக்கு? ஏன்னா நீங்கள் 2 கைண்ட் ஆஃப் படங்களும் நடிச்சிருக்கீங்க, சீரியஸாகவும் நடிச்சிருக்கீங்க, ஜாலியாகவும் நடிச்சிருக்கீங்க. ஆனால் மக்கள் உங்களை எந்த படத்தில் மறக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா எந்த படத்தில் சீரியஸாக நடிச்சிருக்கீங்களோ அதில் தான் ரொம்ப எல்லாத்துலேயும் செய். பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது நான் மகானல்ல மகேந்திரனா இவரா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான கொடூரமான வில்லனா பண்ணனால ரொம்ப ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ எனக்கு வந்து அந்த நான் மகானல்ல படத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய படம் வந்து பார்த்தீங்கன்னா சல்லியர்கள். அதுக்கப்புறமா டைரக்டா நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பட் நமக்கு கனெக்ட் ஆகும்ல, நமக்கு வந்து இப்போ நான் மகான்ல வந்து அந்த ஆன் த ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா கிளாப் பண்ணுவாங்க. சீன் வந்து ஒரு ஷார்ட்டு கிளாப் பண்ணுவாங்க. நான் அப்பயே கெஸ் பண்ணேன் இது பெரிய பிக் ஹிட் தான், நான் அப்பயே கெஸ் பண்ணேன். ஓகே. அந்த ஃபீல் இந்த படத்துல எனக்கு கொடுத்துச்சு. டெஃபினட்டா. ஏன்னா இது ரொம்ப பீப்புளோட கனெக்ட் ஆகும். ஏன்னா பீப்புள் பார்த்த விஷயங்கள், தெரியாத விஷயங்கள்ல வந்து நம்ம ஆழமா அவங்கள்ட்ட சொல்ல போறோம். ஒரு அறம் சார்ந்த விஷயம். ஓகே. ஸோ அதனால வந்து 100% கனெக்ட் ஆகும். ஓகே. அவங்க மக்களோட வேலை என்னன்னா இதை பார்த்துடணும். பார்த்துட்டாங்கன்னா ஒருத்தவங்க பார்த்தா போதும், கண்டிப்பா வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும். ஏன்னா ஒரு அருமையான படம். ஸோ அதில் நான் இருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சல்லியர்கள் என்னோட எப்படி நான் இதில் ஜாயின் ஆனேன் அப்படின்னா, நான் ஒரு ஒரு ஷோவுக்கு அவரும் கெஸ்டாக வந்தார், நானும் கெஸ்டாக வந்தேன். ஓகே. அப்போ மீட் பண்ணுறப்ப நான் ஒரு படம் பண்ண போகிறேன், அதில் ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி பண்ணுறேன் அப்படின்ட்டேன். என்னன்னு கேட்கல, பண்ணுறேன் அப்படின்னேன். ஆனால் என்ன நம்பிக்கைன்னா இவரோட மேதகு படம், பேசப்பட்ட படம், எல்லாருக்கும் பிடித்த படம், பேசப்பட்ட படம், ஒரு ஆழமான உண்மையான ஒரு சம்பவமா தெளிவா எடுத்திருந்தார்ல. ஸோ இவர்கிட்ட நம்ம வந்து என்ன கேரக்டரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் எனக்கும் ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் கொடுப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அடுத்த நாள் ஷட் டவுனு, இது சுவிட்ச் ஆஃப் என் மொபைல். நான் பாட்டு என்னோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் இயக்குனர் வந்து என்ன தேடுறாரு, கால் பண்ணுறாரு, சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு எங்கெங்கேயோ பிடிச்சி எங்கள் அண்ணன் நம்பர்லாம் பிடிச்சி இடிச்சு கால் பண்ணியிருக்காரு. நான் ஈவினிங் 6 ஆஃப்டர் 6 வந்து ஆன் பண்ணுறேன், கால் வந்துக்கிட்டே இருக்கு. வந்தோடனே எங்கள் அண்ணன் கால் பண்ணாரு. ஏய் உனக்கு அவர் டைரக்டர் உனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காரு, நீ என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னோடனே சடனாக நான் வந்து அவர் கால் பண்ணீங்களா? ஆமாம் பிரதர், உங்களுக்கு தேடிட்டு வாங்க உங்கள்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு. ஓகே. நான் வரேன் அப்படின்னாரு. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். 2 பேரும் தான் ஒன்னா தான் கதை கேட்டோம். ஓகே. பட் அவர் கதை நல்லா தான் பண்ணியிருப்பாரு, அது அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு தெரிஞ்சு. அவர் கடமைக்கு சொன்னாரு, நானும் கேட்டேன். ஏன்னா பண்ற முடிவு தான் நான் போனதே. ஸோ பண்ணோம், அப்படி ஸ்டார்ட் ஆனதான் இந்த சல்லியர்கள். ஓகே.
ஸோ சத்யா தேவி உங்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சீரியஸா, அதாவது நம்ம நம்ம சீரியஸா தாண்டி நம்ம நம்ம ஒரு சில பழைய காலத்துல நிறைய வந்து இந்த உமன் கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா? ஆமா. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம்ல. அந்த மாதிரி ஒரு கண்ணெல்லாம் நல்ல நல்ல டார்க்கா ஐப்ரோலாம் போட்டுட்டு, ஸோ அதுல வந்து அந்த காஜல் வந்து இன்னும் நல்ல கண்ணு so அது பார்க்கும்போது ரொம்ப டெரிஃபிக்கா இருக்கு, டெரரா இருந்துச்சு. நல்லா இப்ப இருந்துச்சு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப வித்தியாசமான அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணும்போது ரொம்ப சீரியஸா தான் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியுது. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வேலை பார்க்குறவங்க. இது நிறைய டயலாக்ஸ் வருது. உயிருக்கு முக்கியமானது. இது இந்த இடம் வந்து பங்கர்ஸ் அப்படின்றது ஒரு கோவில் மாதிரி. இதெல்லாம் கேட்கும்போது ஓகே ரொம்ப சீரியஸான ஒரு படம் அப்படின்னு தெரியுது. அதுல நீங்க அட்டெம்ப்ட் பண்றது கண்டிப்பா அந்த மூட் செட் வந்து எப்பயுமே சிரிச்சிடக்கூடாதுடா, ஃபுல் அண்ட் ஃபுல் கதையிலே இருக்கணும்ன்றதுல சொல்லுங்க. நானே நிறைய பேசிட்டு இருக்கேன். இல்ல நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு ரிலேட் ஆகுது. ஆக்சுவலா அப்படிதான் எனக்கும் ஃபீல் இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி படத்துல ஃபர்ஸ்ட் மேக்கப் பத்தி பேசணும்னா படத்துல மேக்கப்பே இல்ல. ஓகே. யாருக்குமே மேக்கப் கிடையாது. அப்போ எங்களுக்கெல்லாம் கண்ணுல அதெல்லாம் கண்ணல்ல ஆக்சுவலா நான் அதுல எதுவும் போட்டிருக்கேன். பட் உங்க லுக் தான் அப்படி இருந்திருக்கு போல பெட்டர். ஆமா, ஏன்னா அந்த காஸ்டியூம்க்கு அந்த ஹேர் ஸ்டைலுக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு போராளியா பிரதிபலிச்சிருச்சு. லைக் யாருக்குமே மேக்கப் கிடையாது. என்டையரா அதுல நடிச்ச யாருக்குமே மேக்கப் கிடையாது. எங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட ஒரே ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருக்கும். ஏன்னா நாங்க எப்போதுமே வேர்வையோட இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக இருக்கும். ஆக்சுவலா அதுவும் தேவைப்படல. ஏன்னா நாங்க பங்கருக்குள்ள இருக்கும் போது ஆக்சுவலா எங்களுக்கு ஆக்சிஜன்ஸ் இல்ல. அதே மாதிரி ரொம்ப வேர்வையா இருக்கும், ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருக்கும் அதுக்குள்ள நாங்க இருந்தது. ஸோ முக்கியமா மேக்கப் கிடையாது. அண்ட் அந்த கேரக்டருக்குள்ள நான் போறதுக்கு அண்ணா மட்டும்தான் காரணம். டேரக்டர் கிட்டு அண்ணா மட்டும்தான் காரணம். ஏன்னா அந்த சமயத்துல எனக்கு 2021 தான் ஏஜ். ஸோ அந்த எனக்கு எந்த ஒரு புரிதலும் கிடையாது. இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது பார்த்துருப்போம்ல, நிறைய டிவில நியூஸஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி மட்டுமே தெரிஞ்ச விஷயத்துல இப்ப நானும் ஒரு பங்கா இருக்கேன் அப்படிங்கறது மட்டும்தான் ஐடியா இருந்தது. அண்ணனோட மேதகு பார்த்துதான் எனக்கும். ஸோ என்டையரா நம்பி மட்டும்தான் போனது. ஒரு சின்ன ஒரு டயலாக் மாதிரி கொடுத்தோம், ஆடிஷன் பண்ணாங்க. பண்ணிட்டு அதுல அந்த நந்தினியோட கதாபாத்திரத்தை சோல்ஜராகவும் மருத்துவராகவும் சேர்ந்த மாதிரி ஒரு டயலாக் இருந்துச்சு. அது சொன்னேன், அண்ணனுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆனிச்சு. இதுல கத்துக்கிட்டது ஏகப்பட்டது இருக்கு. இதுதான் எங்களுக்கு லெசன் மாதிரி. இந்த என்டையர் க்ரூக்குமே சல்லியர்கள் வந்துட்டு ஒரு லெசன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் உங்க ரெண்டு பேர்ட்டையும் கேட்குறேன். ஏன்னா அந்த பங்கர்ஸ் இப்பெல்லாம் நிறைய செட்டு போடுறாங்க. கிட்டத்தட்ட பங்கர்ஸ் மாதிரி காமிச்சு ஏசி போட்டிருக்கலாம். அந்த மாதிரிலாம் காமிக்காம எதுக்கு உங்களை வந்து இப்படி அப்படி ஒரு உண்மையாவே பங்கர்ஸ்குள்ள உட்கார வச்சு அவ்வளோ அது எப்படி நான் நாட்டுக்கு சொல்லலாம்னா ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணி இது பண்ணாங்க? டார்ச்சர்ல ஆக்சுவலி வந்து அது ஒரு இந்த களம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. இன்னொரு விஷயம், இவர் வந்து அங்க எப்படி பங்கர்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே போல வந்து லைவாவே வந்து பள்ளம் தோண்டி வந்து பங்கர்ஸ் கிரியேட் பண்ணார். அதனால தான் கேக்குறேன், ஏன் அதை கிரியேட் பண்ணி பண்ணணும்? அது லைவ். ஓகே, அந்த ஃபீல் வரணும். ஏன்னா இது வந்துட்டு படைப்பா நம்ம பாக்குறத தாண்டி இது இன்சிடென்ட் உண்மையிலே நடந்தது. இப்படி ஒரு வார் சமயத்துல அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு வந்துட்டு அடிபட்டு வர சோல்ஜர்ஸ் இமீடியட்டா ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் கூட பண்ணாம அவேராவே இருக்கணும். அவங்கள யாராவது அட்டாக் பண்ண வராங்கனாலும் அவங்க போராளியாவும் அங்க பிஹேவ் பண்ணணும். அப்படிங்கும் போது ரொம்ப அவேர்னஸோடய இருக்கணுங்கிறத நாங்க ரியலா புரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட வேற எந்த கதை கேட்காம பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கதை கேட்டிருக்கீங்க, அப்புறம் நடிச்சிருக்கீங்க. இந்த ப்ராசஸ்லயே நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கிறோம், இதை நம்ம பார்த்து நடிக்கணும். எந்த விஷயம் ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஃபீல் ஆச்சு, ரொம்ப அஃபெக்ட் பண்ணது? ஏன்னா இதை இப்போ பார்க்கும்போது தெரியுது, அந்த பிளட்லாம் வந்து அந்த ஆப்போசிட் இருக்க அந்த சோல்ஜர் வந்து மிதிக்கும் போது அதெல்லாம் பார்க்கும்போது கோவம், ட்ரெய்லர்ல பார்க்கும்போதே கோவம் வருது. இப்போ என்னடா ஒருத்தவங்களுக்கு தேவையான ஒண்ணா இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப உங்களுக்கு இருந்துச்சு? இல்ல நார்மலாவே நாங்க சர்வ் பண்ற ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்கோம் இந்த படத்துல. சோல்ஜர்லாம் சர்வ் பண்ற ஒரு கேரக்டர். அப்படின்றப்ப நம்ம லைவா அந்த கேரக்டரை நம்ம கிரியேட் பண்ணி நமக்கு முன்னாடி ஒரு சோல்ஜர் போட்டிருப்பாங்க. அது நம்மளால வந்து அது ஜஸ்ட் ஒரு சும்மா அப்படின்னு எடுக்க முடியல. கனெக்ட் ஆகுது லைவா. நம்ம ஐயோ அவர் காப்பாற்றணும் அப்படின்னு அந்த ஃபீல் தான் வரும். ஏன்னா அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அந்த அந்த பங்கரோட ஸ்மெல், அந்த லைவா அந்த ஃபீல் கிரியேட் பண்ணிட்டார் டைரக்டர். ஓகே. ஸோ நார்மலா சும்மா ஓப்பனா அப்படிலாம் எதுவுமே என்ன இருக்குமோ பங்கர்ஸ்ல ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும், பிளட்னு அந்த ஸ்மெல் இருக்காது. பட் அதெல்லாம் நம்பிதான். பட் ஆனா அந்த ஃபீலை கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ சோல்ஜர் நீங்க அந்த சோல்ஜரை பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்வேரிங் ஆயிடும், ஒரே ஒரு பதட்டம் ஆயிடும்.
ஸோ அந்த பதட்டம் தான் அந்த வாரில் அந்த வார் நடக்கிற சமயத்தில் வந்து கிரியேட் ஆகிறது. ஒரிஜினலாக போராடுறாங்க அப்படின்னு நம்மளாம் நடிச்சுட்டு போயிடுறோம், ஓகேவா, நடிப்பு தான். பட் அவங்க எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் நம்ம சொல்லலாம், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். வாழ்ந்தவனுக்கு தான் வழி தெரியும், அவங்க போராடினவங்களுக்கு தான் வழி தெரியும். பட் இதுல வந்து குறிப்பிட்டு சொல்றதுக்கான விஷயம் இல்லை, எல்லாமே வந்து என்ன பாதிக்க ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டைலாக்கும் அப்படி ஒரு டீட்டெயிலிங்கா பண்ணியிருந்தாரு. நாங்க எங்களுக்கு 2 பேரும் நந்தினியும் நானும் நிறைய அதுல சொல்லும் போது கேரக்டர் நேம் வந்துச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு எது அந்த விஷயம் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு இந்த படத்துல? ஸோ அதுவும் இல்லாமல் இதில் வந்து மேக்கப் எதுவும் இல்லை, பட் அந்த வார் சீக்வன்ஸ்லாம் பிளான் பண்ணும்போது என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ்லாம் போட வேண்டியதாக இருந்தது? ஏன்னா ஃபிசிக்கலாக வந்து இதை நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கலாக அண்ட் மென்டலாக வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் இந்த கேரக்டர் பண்ண முடியும். ஏன்னா ரன் பண்ண ஓடுறாப்புல இருக்கும், ஸ்டெமினா வேணும். அதே போல் பங்கர்ஸ்ல எல்லாம் வந்து ஆக்சிஜனே இல்லாமல் அங்கே ஆக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம அதனால இஷ்யூலாம் வந்துருச்சு, ரொம்ப ப்ரீத்திங் இஷ்யூலாம் வந்துருச்சு. ஒரு 6 months ரொம்ப கஷ்டப்பட்டேன். 6 மாதம் கஷ்டப்பட்டேன், ரொம்ப எனக்கு ப்ரீத்திங் இஷ்யூ வந்துருச்சு. ஓகே. ஸோ அந்த பங்கர்ஸில் நடிக்கிறதா இருக்கட்டும், ரன்னிங், நானும் நந்தினி ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், ஸ்ட்ரெச்சர் தூக்கிட்டு 2 பேரும் வச்சுட்டு ஓடுவோம். ஸோ அதுவும் ஃப்ளாட்டா இருக்காது, சர்ஃபேஸ்லாம் பள்ளம் கல் மண் அப்படி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி கீழே பொத்துன்னு விழுகுது. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு விஷயம் தான். அதான் நம்ம நடிக்கிறதுக்கே உள்ள இருக்கு, அவங்கெல்லாம் என்ன பாடுபட்டிருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இதுக்காக தான் நான் மக்களை எல்லாரையும் இந்த படம் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும், இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்குலாம் தெரியணும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த கஷ்டம் அவங்க எதுக்காக கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே எப்படா நடக்கும், எப்படா படம் ரிலீஸ் ஆகும், அது ரொம்ப பெரிய ஆல்மோஸ்ட் 3 years 3.5 years ஆயிடுச்சு. அது எப்படி இருந்தது ஆக்சுவலா? காத்திருக்க எங்களுக்கு இன்னும் கியூரியாசிட்டி தான் இருந்தது. ஏன்னா இது மக்களுக்கான படம், தமிழர்களா நம்ம எல்லாருமே இத அரவணைச்சு ஏத்துக்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா இது வரலாற்று பதிவு, இது ஒரு வரலாற்று பதிவு, படைப்புங்கிறத தாண்டி இது ஒரு பதிவு. அப்படிங்கும் போது நடந்திருக்க இன்சிடென்ட்டை நிறைய பேருக்கு தெரியாது, அதுல ஒரு பங்கா நம்ம இருக்கோங்கிறதே ஃபெல்ட் வெரி ப்ரௌட். ஆமா, ஏன்னா இந்த மாதிரி இன்னொரு கேரக்டர் வருமானங்கிறது டவுட்டு. இன்னும் எத்தனை படங்கள் பண்ணாலும் இது கொடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு வேற எந்த படமும் கொடுக்காது. ஒரு படம் முடிச்சோன்னே இது போல கேரக்டர் வருமானு நினைப்போம். பட் ஆனா இந்த கேரக்டரா பண்ணிருக்குது நம்ம ஏதோ காட் கிஃப்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து எப்பொழுதுமே பேசப்படும், மக்கள் பார்த்தா தெரியும், இந்த மக்கள் பார்த்த பிறகு அவங்களோட ரியாக்ஷன் தெரியும். ஸோ பார்க்காதவங்க ஐயோ இந்த பார்த்தரணும் அப்படின்னு எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு படம் இது கண்டிப்பா. ஸோ இந்த படத்துல நான் இருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா விதமாவும் ஒரு பூர்த்தியை கொடுத்துச்சு இந்த படம். ஆக்ட்ரஸாவா இருக்கட்டும், இல்ல நம்மளுக்கான நம்ம சொசைட்டிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம சைட்ல இருந்து ஒண்ணு போயிருக்கு அப்படிங்கறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இது பூர்த்தி பண்ணிருக்கு. ஸோ மகேந்திரன் ப்ரோ, உங்களுடைய படங்கள்ல கேடி பில்லா கில்லாடி ரங்கா அப்படின்னு சொன்னா அதுல இருந்த ஒரு 3 துருவங்கள் இப்ப பெரிய துருவங்களா இருக்கு. அதுல முதல் துருவமா இருக்கிறது சூரியன், 2வது துருவம் அதான் அடுத்து சிவகார்த்திகேயன் அண்ணன், அப்புறம் விமல் அண்ணன். ஸோ அந்த 3 துருவத்து கூட நடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எங்களுக்கு நிறைய காமெடி ஞாபகம் வருது, மாப்பிள்ள நம்ம எத்தனை முடிஞ்சு சொல்லாதரா அதெல்லாம் சொல்லுங்க. இல்ல எல்லாருமே வந்து அந்த கேடி பில்லா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட். ஆக்சுவலி அதில் நான் வந்து அசோசியேட் கேமராமேன். அப்படியா? இப்போ கேமராமேன் வந்துட்டு நீங்க? நான் பேசிக் கேமராமேன். ஓகே ஆக்சுவலி டிஎஃப்டி சினிமாட்டோகிராஃபி தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விஜய் மில்டன் மதிகிட்ட வந்து அசோசியேட்டா ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ ஆஃப்டர் தான் நான் மூவி பண்ற அந்த டைம்ல தான் இந்த நான் மகால்னு ஒரு படம் பண்ணேன். ஓகே. ஸோ இப்போ இந்த படத்துக்குமே நான் தான் ஃபுல்லுமே லைட்டிங்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணது, கேடி பிளாக் லைட் ப்ளஸ் லைட் பண்ணிட்டு போய் ஃப்ரேம்ல உட்காருவேன். ஓகே. உட்காந்துட்டு தான் ஆக்ட் பண்ணுவேன். அப்படிதான் அந்த கேடி பில்லா படம் பண்ணேன். ஏன்னா ஒரு பாண்டியன் எல்லாம் எனக்கு ரொம்ப சேம் சார் இருக்கும் போது நிறைய இடத்துல சொல்லிருக்கீங்களா, அதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூ சொல்லிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? இல்ல நான் எங்கேயும் சொல்லல பெருசா நான் அது பண்ணல. ஸோ சரி ஒரு நாள் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஆட்டோமேட்டிக்கா இதான் நடந்தது. ஆக்சுவலி பாண்டியன் எல்லாம் எனக்கு சேரன் சார் இருக்கும் போதே தெரியும். என்னோட எஃபர்ட் தெரியும். ஒரு விஷயம் இவன் மகேந்திரன் கிட்ட கொடுத்தா எவ்வளவு இன்வால்வா பண்ணுவான் அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதனாலதான் அந்த கேரக்டர் என்ன இது பண்ணாரு.
அப்புறம் அந்த டிஓபியே எனக்கு அசோசியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டாரு. ஸோ ஆர்டிஸ்டாக பொறுத்தவரை சிவகார்த்திகேயன் நல்ல டைப், ரொம்ப ஜென்யூனான பர்சனு. சூரியெல்லாம் ரொம்ப தம்பி ரொம்ப 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் நமக்கு. அதுவும் விமல் கூட இப்போ கூட ஒரு படம் பண்ணேன், பரமசிவ பாத்திமா அது பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மாதிரி அந்த படம் பரமசிவ பாத்திமா. ஓகே. ஸோ நல்லா தான் போயிடுச்சு. அதான் கேடிபில்லா பண்ணோம், அதுக்கப்புறம் ஜீவா பண்ணியிருப்போம் சுசீந்திரன்ட்ட, அப்புறம் அட்டகத்தி ரஞ்சித். ஸோ அப்படி போயிட்டு இருக்கு. பட் ஆனால் நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் சல்லியர்கள். எனக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் கியூரியாசிட்டிக்காக கேட்குறேன், அந்த கடைசியில் கேடிபில்லா கிளடிறாங்கல்ல, ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கும் பாத்தீங்களா? அது அந்த சீன் எப்படி நடந்தது, அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து நான் இப்போ ஆக்சுவலி டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணனால எல்லா ஒர்க்குமே நான் தான் பண்ணுவேன். அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே நான் தான் கரெக்ட் பண்ணி பண்ணிட்டு, கேமரா 2 கேமரா செட்டப்பு அதெல்லாம் செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட அப்பியரன்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க, பனியெல்லாம் கிழிச்சு அது நானே கிரியேட் பண்ணிட்டே தான். நானே கிரியேட் பண்ணி பனியெல்லாம் கிழிச்சு, இவன் ஒரு அந்த டைம்ல அடிச்சு சதற விட்டா எப்படி இருப்பான் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நானாவே கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், சீன் சொன்னாரு. ஸோ ஓகே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2-3 பேர் வருவாங்க. நான் அது ஒரு கிளம்சி நடக்கும். கிளம்சி நடந்த பிறகுதான் யாருமே ஆஃப் ஃப்ரேம்ல 3 பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் நான் என்கிட்ட சொல்லுவேன், 37 மாப்பிள்ள 38 ஓட்டுல 39 எழுதி தப்பா எழுதி ஒட்டிவிட்டாங்களா அப்படிம்பேன். அது இன்னைக்கு ஏமாத்திட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, அது இன்னைக்கு வரைக்கும் மிமிஸ்ல எல்லாத்துலயுமே வந்து இருக்கு. எலெக்ஷனுக்கு கூட இனிமேல் ஃபுல்லா அதுதான் வரவும் போகுது. அப்ப எஸ்கே சொல்லுவாரு, சொல்லாவரா சொல்லிட்டான். சோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கேட்ட மாதிரி நான்மகன் அல்ல, ஸோ கார்த்திக் சார். ஸோ அது வந்து உங்களுடைய ஹிஸ்டரியில இப்போ நீங்க சல்லியர்கள் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் ரெகக்னைஸ் பண்ணிப்பாங்க. பட் உங்க ஹிஸ்டரியில உங்களுடைய கெரியர்ல மறக்க முடியாத ஒரு படமா இருக்கும். ரொம்ப வயலண்டான ஒரு வில்லனா அது எது? அது ஆக்சுவலி சுசீந்திரன் நானும் ஒன்னா ஒர்க் பண்ணோம். ஓகே. சுசீந்திரன் வந்து எழில்கிட்ட அசோசியேட்டா ஒர்க் பண்ணுறோம், நான் விஜய் மில்டன் அசிஸ்டன்ட் கேமராவும் ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ அதில் தான் எங்கள் 2 பேருக்கும் பழக்கம். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன், ஸ்பாட்ல நான் சும்மாவே இருக்க மாட்டேன், ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருப்பேன். இது வரைக்கும் அப்படி தான் 20 years ஆயிடுச்சு சினிமாவுக்கு வந்து. இது வரைக்கும் அதே அந்த ஃபர்ஸ்ட் டேயில் எப்படி இருந்தாலும் அது போல தான் இன்னமும் இருக்கேன். அதனால அவர் அந்த கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி நான் வெள்ளை கபடிக்குள்ளே கேட்டு கொடுத்துருப்பாரு. ஓகே. பட் அது நான் அப்போ வேற படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதனால அப்படி வந்த வாய்ப்புகள் தான் இது. ஆனால் நான்மகன்லாம் மறக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் கார்த்தி சார் என்ன படம் பார்த்து பேசியிருப்பீங்க, கார்த்தி சார் என்ன சொன்னார் அந்த கேரக்டர்லாம் பார்த்து? கார்த்தி சார் அவங்க அப்பாவே வந்து நல்லா பண்ணியிருந்தப்பா எல்லாம் பயங்கர இல்லை நல்லா அப்ரிஷியேட் இல்லை, எல்லாருமே வந்து அதை ரொம்ப கொண்டாடினாங்க. இங்க ஹிட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 years ஆஃப்டர் 1 yearக்கு அப்புறம் இது தெலுங்குல ஹிட். நான் பேர் சிவா பெரிய ஹிட். கார்த்தி சாருக்கு தெலுங்குல நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு நான்மகனால வந்து அது வந்து ஆனா போட்டு அதிகமா ஆரம்பிச்சு இன்னமும் பாருங்க எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னமும் அந்த என்னோட கேரக்டரைசேஷன் மறக்க முடியாது. அதுல நீங்க பண்ண படங்கள் உங்களுக்கு இன்னும் இந்த கேரக்டரை இன்னும் வந்து வெளியே போனா எனக்கு கேக்குறாங்க அப்படின்னா என்ன கேரக்டர் கேட்கல? நான் ஒரு 50 மூவிஸ் பண்ணியிருக்கேன். அதுல 10 மூவிஸ் பிக் ஹிட். பாத்தீங்கன்னா இதுல நான்மகன்ல அப்புறம் அட்டகத்தி பெருசா குட்டி குஸ்மாலாம் கல்யாணம் பண்ணிக்குது. ஜீவா மூவி ஆமா பர்சனலா எனக்கு ஃபேவரட். அதுக்கப்புறம் கேடி பிளாக் விளையாடுறாங்க. அது அப்புறம் ஜீவா அதுல கூட சாங் என்னோட சாங் தான் பாடியிருப்பேன், பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஒண்ணு எனக்கு நான் பைத்தியமா சுத்தரண்டி காதலுக்கு. ஜீவா அந்த நீங்க எழுதின பாட்டு? ஆமா நான் பாடு என் பாட்டு தான். அப்படியா? ஆமா நான் ஒரு 200 சாங்ஸ் எழுதி வச்சிருக்கேன், எல்லாமே கரெக்டான தருணத்துல ரிலீஸ் பண்ணுவோம். ஓகே. அதுல ஒண்ணுதான் வந்து இதுல வந்திருக்குதா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது 2 weeks பேக் தான் நான் எழுதுனேன் அந்த சாங். ஓகே. எழுதுனா ஸ்பாட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைலாக் எனக்கு கொடுக்குறாரு ஸ்ரீதிவியா பார்த்து, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலனாலும் பிடிச்சுன்னு சொல்லு, ஓகே பிடிச்சிருக்கா பிடிக்கல என்ன இங்க சிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உடனே போய் டைரக்டர் சொல்றேன், பிடிச்சிருக்கா பிடிக்கலையா வேர்ல்ட்ல நான் சாங் எழுதியிருக்கேன் அப்படின்னு. அப்படியே அடுத்த ஷெட்ல அந்த சாங் வந்து பஸ்ல பாடிட்டு வரப்பல. எனக்கு ஒரு லைட்டா பாடி காமிக்கிறேன். பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்ன உனக்கு, நான் பைத்தியமா சுத்துறேன்டி இது காதல் கிறுக்கு, நான் போயிருந்தது பட்டிக்காடு ஆனா இப்போ உனக்கேத்த ஹீரோ சாரு. நைஸ். சீரியஸா நல்லா இருக்குடா.
அண்ட் songs நிறைய எழுதி ரைட் பண்ணுவேன். அப்புறம் அந்த டைம்ல வந்து ஜீவா படத்தை வந்து யாராலையும் ஹிஸ்டரியில மறக்க முடியாது. ஆமா. ஏன்னா எல்லாருக்கும் ஸ்கூல் லைஃப்ல ஒரு லவ் இருந்திருக்கும், ஆமா. அட்லீஸ்ட் பார்த்துதான் இருந்திருப்பாங்க. கண்டிப்பா. காலேஜ் லைஃப்ல ஒரு லவ் இருந்திருக்கும், கண்டிப்பா. அவனுக்கு பிரேக்கப் ஆயிருக்கும், அவனுக்கு ஒரு பேஷன் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து திட்டுவாரு, அப்புறம் பிரேக்கப் ஆகும். ஸோ இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த டைம்ல ஜீவா உங்களுக்கு எந்த ஒரு எவ்வளவு பாசிட்டிவா இருந்துச்சு? அந்த செட்டுலாம் ஞாபகம் இருக்கா? சூரியன் ஜீவா ஜீவா படம் தானே, ஆ. அது லைஃப்ல மறக்க முடியாது. ஆ. என்னன்னா நான் நல்லா பாடி பில்ட் பண்ணி போனேன். அவரு சுஜீந்தர் வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாரு அப்படின்னு சொன்னாரு. பாடி பில்ட் பண்ணிட்டு போறேன், பியர்ட் எல்லாம் போறேன், க்ளீன் ஷேவ் பண்ண சொன்னாரு. ஓகே ஓகே, ம். க்ளீன் ஷேவ் பண்ணி ஹேர்லாம் கட் பண்ண சொன்னாரு. ம் நீஸ் மட்டும் போல்டா வைக்க சொன்னாரு. செகண்ட் ஹாஃப் போர்ஷன் காலேஜ் போர்ஷன் எடுக்கிறாரு. ம் ம் எனக்கு என்ன சொல்லிட்டு நல்ல அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஷெட்யூல்ல தான் க்ளீன் அந்த மீசியும் எடுக்க சொல்லிட்டாரு. ஓகே ஸ்கூல் ட்ரெஸ் போட சொன்னாரு. எனக்கு என்னன்னே தெரியாது. என்ன இது? ஓ. ஓகே ஆக்சுவலி அவர் படத்துல எனக்கு இந்த சீன் தான் இன்னைக்கு நடக்க போகுதுன்னே தெரியாது. தெரியாது. ஆன் த ஸ்பாட்ல போய் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி டெவலப் பண்ணி அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி நல்லா மார்க் பண்ணி விட்டீங்க. ஓகே. ஸோ சத்யா, உங்களுக்கு வந்து என்னென்ன படங்கள் உங்க இந்த டைரக்ஷன் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும்ல பொதுவா? ஆக்சுவலா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. லைக் Yes. நான் ஆக்ட் பண்ணதுல இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. ம், ரிலீஸ்ல வந்துட்டு கோழிப்பண்ணை செல்லதுரை, ம், சீனு ராமசாமி சாரோட கோழிப்பண்ணை செல்லதுரை படம் ஆமா. ரிலீஸ் ஆனிச்சு. அண்ட் அப்கமிங்கா நிறைய நம்ம ரசிக்கிற இவங்க படத்துலலாம் நம்ம ஒரு கதாபாத்திரமா இருக்கணும்னு நினைக்கிற டேரக்டர்ஸ்லாம் அப்ரோச் பண்றாங்க. ம். நல்ல ஒரு என்னோட நடிப்பு தாகத்துக்கு இந்த தண்ணியா, தண்ணி ஊத்த. ஆமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதாபாத்திரம் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அஸ் ஆக்ட்ரஸா எனக்கு வந்துட்டு என்னோட ரோல் வந்துட்டு எல்லா விதமான எமோஷன்ஸையும் கடந்து வந்திருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா கார்கில சாய் பல்லவி ம், ம். அவங்க அந்த மாதிரி இருக்கணும். எல்லா விதமான எமோஷன்ஸையும் அது Okay. கடந்து வரணும். அது வந்தோம் போனோங்கிற மாதிரி இல்லாம ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா அந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். ஓகே. ஸோ மகேந்திரன், இப்போ இதுக்கப்புறம் நீங்க படத்துக்கு கேடி பில்லா கிராடியிலங்கிற படத்துக்கு அப்புறமா எஸ்கே அண்ணனையும் சூரியனையும் மீட் பண்ணீங்களா? சூரி பிரதர் மீட் பண்ணியிருக்கேன். Okay. அது நம்ம பேசுவோம், நார்மலா பேசுவோம். ஓகே. எஸ்கே மீட் பண்ணணும். அப்படியா? ஆமா, ஓகே. சூரி விமல் 2 பேருமே நான் மீட் பண்ணியிருக்கேன். அது நார்மலா பேசினா என்ன தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க ம். அப்படின்னு போவோம். பட் சிவா எஸ்கே மீட் பண்ணணும் ஓகே, வேமா மீட் பண்ணுங்க. கண்டிப்பா. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. ஸோ சலியர்கள் படம் ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு அமையணும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ மக்களுக்கு இதை கொண்டு போய் சேரும், போய் மக்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறேன். அது நல்லா நடக்கணும்னு மனதார கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிகள். நன்றி, Thank you, நன்றி. thank you. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.